ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல். இன்றைக்கி ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸ், அது கூட பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் வச்சுருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே வளர்ந்த பொன்னாங்கண்ணி கீரை. குழம்பு முருங்கைக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான். முருங்கைக்காய் நம்ம வீட்டிலே பறித்த முருங்கைக்காய், நம்ம வீட்டில் மரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பறித்த முருங்கைக்காய் தான் இது. பூ பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ நம்ம வீட்டில் பூத்தது. மல்லிகைப்பூவும் அதே மாதிரி இருவாச்சி மல்லியும், நடுவில் மல்லிகைப்பூ வச்சுட்டு இந்த சைடு இருவாச்சி மல்லி வச்சு கட்டவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூ. இவ்வளோ தான் இப்போ பூத்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் செடி இருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல். இன்றைக்கி ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் ரைஸ், அது கூட பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் வச்சுருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே வளர்ந்த பொன்னாங்கண்ணி கீரை. குழம்பு முருங்கைக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான். முருங்கைக்காய் நம்ம வீட்டிலே பறித்த முருங்கைக்காய், நம்ம வீட்டில் மரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பறித்த முருங்கைக்காய் தான் இது. பூ பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ நம்ம வீட்டில் பூத்தது. மல்லிகைப்பூவும் அதே மாதிரி இருவாச்சி மல்லியும், நடுவில் மல்லிகைப்பூ வச்சுட்டு இந்த சைடு இருவாச்சி மல்லி வச்சு கட்டவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூ. இவ்வளோ தான் இப்போ பூத்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் செடி இருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.